இன்னைக்கு மார்க்கெட்டில் காய்கறி ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே நேரம் தக்காளி ரேட்டும் மாறி இருக்குது. மார்க்கெட்டில் எந்தெந்த காய்கறிகள் எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்ட்டு வாங்க இந்த வீடியோவில் ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம். கத்திரிக்காய் நிலவரம் கொஞ்சம் ரேட் அதிகமாகிடுச்சு. இன்னைக்கு அமாவாசைங்கிறனால 70 ரூபா 80 ரூபாத்துக்கு இந்த கத்திரிக்காய் 90 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிருக்கு. அதுவே வரி கத்திரிக்காய் 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அடுத்து மேரக்கான்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை, 30 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுபோல் பீட்ரூட் நிலவரம் பார்த்தீங்கன்னா சாதா பீட்ரூட் கிலோ 40 ரூபாயும், அதுவே ஊட்டி பீட்ரூட் கிலோ 70 ரூபாய்க்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. ரேட்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. வெண்டைக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை, கிலோ 50 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. பாவக்காய் ரேட்டு திடீர்னு அதிகமாக இருக்கு. வரத்துங்கிறது கொஞ்சம் குறைஞ்சனால கிலோ 50 ரூபாய்க்கு இந்த பாவக்காய் இன்னைக்கு நிலவரம் 70 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அடுத்து சின்ன வெங்காயம் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்கு இந்த சின்ன வெங்காயம் இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 60-65 வரைக்கும் போயிருக்கு. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதுபோல கிலோ 18 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 25 ரூபாய்க்கு இந்த பெரிய வெங்காயம் இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 30 ரூபா வரைக்கும். இன்னைக்கு மார்க்கெட்ல சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ரேட் அதிகமாக இருக்கு. அதுபோல உருளைக்கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் உருளை 25 ரூபாயிலிருந்து 30 ரூபாயும், அதுவே ஊட்டி உருளைக்கிழங்கு கிலோ 40 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 60 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மார்க்கெட்டில் தக்காளி ரேட்டு தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு சில காய்கறி நிலவரம் ரொம்ப குயிக்காக பார்த்துலாம். கேரட் நிலவரம் பார்த்தீங்கன்னா சாதா கேரட்டு 40 ரூபாயும், அதுவே ராசி கேரட்டு கிலோ 60 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அடுத்து பீன்ஸ் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 90 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 100 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. பச்சை மிளகாய் நிலவரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கிலோ 40 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 50 ரூபா வரைக்கும் போயிருக்கு. பச்சை மிளகாய் வரத்துங்கிறது கொஞ்சம் அதிகம். அதே நேரம் முள்ளங்கி நிலவரம் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை, கிலோ 25 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 30 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதுபோல கோஸ் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 30 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 40 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிருக்கு. கோவக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 40 ரூபாயும், அதுபோல மாங்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. முருங்கைக்காய் நிலவரம் பெரிய மாற்றம் இல்லை, கிலோ 60 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 70 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அமாவாசைங்கிறனால ஒரு சில காய்கறி நிலவரம் மார்க்கெட்டில் அதிகமாக தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதே நேரம் காய்கறி வரத்துங்கிறது மார்க்கெட்டில் ஒரு சில காய்கறிகளை தவிர வரத்துங்கிறது குறைவாக தான் இருந்துச்சு. அதனால அந்த காய்கறிகள் மட்டும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. கலர் கோஸ்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் கிலோ 40 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்பனை இருக்கு. அடுத்து பூண்டு நிலவரம்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் விற்பனை ஆயிருக்கு. பொடி பூண்டே உங்களுக்கு 150 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 170 ரூபாயும், அதுவே பெருவெட்டு பூண்டு 250 ரூபாயிலிருந்து 260 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் தக்காளி வரத்துங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு, ரேட்டுங்கிறது குறைஞ்சிருந்துச்சு. நேற்று 400 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 450 500 இருந்த 25 கிலோ கொண்ட டிப்பர் தக்காளி இன்னைக்கு நிலவரம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை 400 ரூபா வரைக்கும் போயிருக்கு. மார்க்கெட்டில் தக்காளி வரத்தை பொறுத்து உங்களுக்கு டெய்லியுமே ரேட்டு மாறும். நம்ம சேனலில் தக்காளி நிலவரங்கிறது டெய்லியுமே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன். அதனால நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ இஞ்சி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா புது இஞ்சி கிலோ 100 ரூபாயும், அதுவே பழைய இஞ்சி காஞ்ச இஞ்சி 200 ரூபாயிலிருந்து 220 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதே நேரம் எலுமிச்சம்பழம் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் இல்லை, அதே நேரம் வரத்து அதிகம், ரேட்டு குறைவாக தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நிலவரம்னு பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 60 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அதே நேரம் 80 ரூபாயிலிருந்து 90 ரூபாய்க்கு இருந்த அவரைக்காய் இன்னைக்கு நிலவரம் கிலோ 100 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்பனை இருக்கு. இன்னைக்கு அமாவாசைங்கிறனால கத்தரிக்காய் அவரைக்காய் பீன்ஸ் நிலவரம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கு. அதுபோல பீக்கங்காய் நிலவரம் கிலோ 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாயும், புடலங்காய் கிலோ 30 ரூபாயிலிருந்து 35 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்கு. அது பெரிய மாற்றம் இல்லை. தேங்காய் ரேட்டு வந்துக்கிட்டு கிலோ கணக்கில் போய்கிட்டு இருக்கு. கிலோ வந்துக்கிட்டு மார்க்கெட்டில் 35 ரூபாயிலிருந்து 40-45 வரைக்கும் அதிகபட்ச விலை விற்பனை ஆகிட்டு இருக்கு. மாங்காய் வரத்துங்கிறது மார்க்கெட்டில் எப்போதும் போல அதிகமாகவே இருக்கனால கிலோ 20 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 25 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. வாங்க கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா நிலவரம் பார்த்துடலாம். புதினா நிலவரம் தான் கொஞ்சம் ரேட் அதிகமாகிடுச்சு. பொடி 8 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 10 ரூபாய்க்கு இந்த புதினா இன்னைக்கு நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 14 ரூபா 15 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. அதுபோல் மல்லின்னு பார்த்தீங்கன்னா பொடி 25 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 30 ரூபாயும், கருவேப்பிலை கிலோ 30 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. கீரை எப்போதும் போல பெரிய மாற்றம் இல்லை. பொடி 8 ரூபாயிலிருந்து 10 ரூபா 12 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. இது போல் டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.